செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சரவம்பாக்கம் ஏரியில் இருந்த காய்ந்த சருகுகள் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வெயிலின் தாக்கத்தால் ஏற்பட்ட தீ மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் ஏற்பட்ட புகை மண்டலத்தால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனிடையே தீ எரிந்து கொண்டிருந்த வயலின் நடுவே இருந்த மின் கம்பங்களால் அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க மின் விநியோகம் 2 மணி நேரம் நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த பகுதி பொதுமக்கள் அவதிப்பட்டனர். கோவையில் போக்சோ வழக்கில் கைதான நபர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். 13 வயது சிறுமியை பாலியல் தொல்லை செய்த குற்றத்திற்காக அங்கலக்குறிச்சியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சூழலில் அவர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் பரிந்துரை செய்தார். இதன் அடிப்படையில் என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். போக்சோவில் கைதான தினேஷ்குமார் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை மதுரவாயல் பகுதியில் லாரி மோதி மின்கம்பம் அடியோடு சாய்ந்தது. வயர்களுடன் மின்கம்பம் சாய்ந்த நிலையில் மின் விளக்கும் எரிந்து கொண்டே இருந்ததால் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் அச்சத்துடனே அதனை கடந்து சென்றனர். பொதுமக்கள் அளித்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின் விநியோகத்தை நிறுத்தியதுடன் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர்.